இங்கே பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு வழிபாடுவதற்கு 1000 உடைமைகள் இருக்கிறது, 1000 வழிபாடு உடைமைகள் இருக்கிறது. ஆனால் அங்கே யாரை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? நம்மை சொல்லுகின்ற முருகனைத்தான் வழிபாட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குறிஞ்சலத்தினுடைய தலைவனை, குறிஞ்சலத்தின் இறைவனை முருகனைத்தான் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வழிபட்ட தலைவனுடைய குழந்தைகளாகிய நாம், குறவர்களாகிய நாம் கருவறைக்குள் செல்ல முடியவில்லை. வழிபடுவதில் முதன்மை எடுக்கப்படவில்லை, வழிபாட்டில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. குன்றும் இருக்கும் எல்லாம் குமரன் இருப்பார், குமரன் இருக்கும் இடமெல்லாம் இந்த குறவன் இருப்பான் என்கிற ஒரு பண்பு இருக்கு. அடிப்படை வீடுகளிலுமே இந்த குறவனுக்கு முதன்மை வழிபடுவதே உரிமை இருக்கிறதா? வழிபாட்டில் உரிமை இருக்கிறதா? பழனி மட்டுமல்ல, 6 படை முருகனுடைய வீடுகளிலுமே முழுக்க முழுக்க குறவனுக்கான குறவன் மடம், குறவன் மடம், குறவன் குலம், குறவன் சொத்து என அதிகம் அசையா சொத்துக்கள் ஏக்கச்சக்கமாக இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் யாரிடம் இருக்கிறது? ஆதிக்க சாதியின் வெறிப்பேர்விலே உயர்ந்த சாதி என்ற அடிப்படையில தன்னை பிடித்து தன் சமூகத்தை இழித்து இழிவாக பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய கைகளிலே நம்முடைய மதமும் நம்முடைய உரிமையும் நம்ம மண்ணுரிமைக்கான நிலமும் முடங்கி கிடக்கின்றது.